திரையில் நடிப்பவர்களை பார்த்து செல்லாமல் தத்துவத்தை பார்த்து செல்லுங்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மொடச்சூர் சாலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 முறை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் இப்பொழுது புதிய கட்சிகளில் இணைவதால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என்று கேள்வி எழுப்பினார். 9 ஆண்டுகள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செய்யாத ஒரு நல்லதை தம்பி விஜய் டிவிக்கில சேர்ந்து வென்று வந்து செய்ய போறீங்களான்னு கேட்கிறேன். இதேபோல பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரித்தார். காலங்காலமா நாட்டை கெடுத்த ஓட்ட போட்டுட்டு பெத்த பிள்ளைகளை ரோட்ல போட்டு கத்த விட்டியில என் பாவம்லாம் உங்களை சும்மா விடாத நான் சொல்லிட்டேன். என் பாவம் வயிறறிஞ்சு மனசு நெஞ்சு வெடிக்க வெடிக்க நான் கத்துறேன் பாரு. என் பாவம் உங்களை ஒருபோதும் சும்மா விடாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், பனை மற்றும் தென்னங்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தாவேகாவால் திமுகவின் வெற்றி பாதிக்காது என சபரீசன் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபரீசன், வெற்றி பெறுவோம் என 100% நம்பிக்கை இருப்பதாக கூறினார். So it will be delivered. It will be delivered. Even the 8,000 coupon, it is a new scheme that has been introduced by our chief minister. How will be the victory of DMK, sir? Very bright. It is very bright. We are very confident. Thank you. தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்தார். What new party has come out, whether it will affect anything or not? No, there's no effect here. Because he is contesting in 2 constituencies, which shows the confidence of the leader. Yeah. முன்னதாக திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக வெள்ளிவாக்கம் நல சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு, சபரீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ராயபுரம் தொகுதியில் 8வது முறையாக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் 1991ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா அடையாளம் காட்டிய ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வருவதாக கூறினார். 8வது முறை நான் மனு தாக்கல் ராயபுரத்திற்காக மட்டுமே செய்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் ஒரு சிலர் தான் தொகுதி மாறாமல் ஒரே தொகுதியில் இருப்பார்கள். அந்த வரிசையில் நான் வந்தது வாழ்நாளிலே ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். அதேபோல ஜெயக்குமாரை எதிர்த்து திமுக சார்பில் சுபேர்கான் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுபேர்கான், ஜெயக்குமார் ராயபுரத்தில் வசிக்காதவர் என்றார். மண்ணின் மைந்தர் சொல்லிட்டு இருக்க ஜெயக்குமார் அவர்களோட வீடு இன்னைக்கு ராயபுரத்தில் இல்லை, அதான் உண்மை. 2001ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து ராயபுரம் எம்எல்ஏவாக இருந்து வந்த ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சிறையில் உள்ள கைதி ஹரி நாடார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இது ஹரிக்கு 3வது தேர்தலாகும். இவர் 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் 37,727 வாக்குகளையும் 2019ஆம் ஆண்டில் நான்குநேரி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 4,243 வாக்குகளையும் பெற்றார். தற்பொழுது புடல் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் உள்ளார். அவரது பிரமாண பத்திரத்தின்படி ஹரி மீது 9 மோசடி வழக்குகள் உட்பட 24 குற்ற வழக்குகள் உள்ளன. ஹரி SSLC வரை படித்துள்ளார். அவருக்கு 26.76 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் உள்ளன. அசையும் சொத்துக்களில் 11,650 கிலோ தங்க நகைகளும் 17.06 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளும் அடங்கும். மேலும் அவர் 6 4 சக்கர வாகனங்களையும் வைத்திருக்கிறார். அவர் கடைசியாக 2020-21ஆம் ஆண்டில் 1.52 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியுள்ளார். அவர் புடலில் உள்ள சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராக்கெட் ராஜாதான் ஹரியை வேட்பாளராக நிறுத்தி அவருக்காக பிரச்சாரம் செய்தார். இந்த தேர்தலில் இருவரும் ஒரே தொகுதியில் களமிறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையின் பரிந்துரைகளை ஆளுநர் தன்னிச்சையாக நிராகரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் நாவரசு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ஜான் டேவிட்டை முன்கூட்டியே விடுதலை செய்வது என்ற தமிழ்நாடு அமைச்சரவையின் முடிவை தமிழ்நாடு ஆளுநர் நிராகரித்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்தது தவறு என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே நேரம் வேறு சில வழக்குகளில் அரசின் பரிந்துரையை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது.
ஒரே விவகாரத்தில் இருவேறு தீர்ப்புகள் காணப்பட்டதால் அரசின் பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிப்பதற்கோ அல்லது ஏற்பதற்கோ உள்ள அதிகாரம் தொடர்பாக 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதன்படி வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா, ஜி.கே. இளந்திரையன், சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்கூட்டியே விடுதலை மற்றும் தண்டனை குறைப்பு குறித்த அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்றும் அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் உத்தரவிட்டது.